வீட்டில் இருந்த பெண்களை கட்டி போட்டு பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சென்னை சூளைமேடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளை பகுதியில் வசித்து வருபவர் ராஜேஷ் நேற்று அவரது மனைவி, தாயார் மட்டும் வீட்டில் இருந்தபோது அவர்களது மகனின் நண்பர்கள் என கூறிக்கொண்டு 3 பேர் உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் கயிற்றால் 2 பெண்களையும் கட்டி போட்ட மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பீரோவில் இருந்த 60 சவரன் நகை, 6 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் அவங்க பையன் லயோலா காலேஜ்ல படிக்கிறான். ஹமீத் அவன் பேரு. அந்த மாதிரி அமித்தோட படிக்கிற பையமா, அமித் பாஸ் ஆகிட்டான், ஸ்வீட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கான். உள்ள ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு கீழே போயிருக்கான். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் 2 பேரோட வந்திருக்கான். அம்மா தண்ணி வேணும்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க தண்ணி கொடுக்குறாண்டி கதவை திறந்து உள்ள உட்காரச்சிட்டு கிச்சன் போயிருக்காங்க. போன உடனே என்ன பண்ணாங்க, கத்தியை காட்டி வீட்டை லாக் பண்ணிட்டு கத்தியை காட்டி பண நகையெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி இந்தியில தான் மிரட்டிருக்கான். மிரட்டினவனு அவங்க பயந்து போயிட்டு நேராக பெட்ரூம் கூட்டு போயிட்டு இருந்த நகை ஒரு 50-60 சவரம் இருக்குமா நகை, எல்லா நகையும் எடுத்துட்டு கேஷ் நேரம் தான் கேஷ் ஒரு 6 லட்ச ரூபா வச்சிருந்தாரு. அந்த கேஷ் அப்புறம் கொஞ்சம் சில்வர் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பெட்டி எங்க சுட்கேஸ்லயே அந்த சுட்கேஸ்லயே மொத்தமா போட்டு எடுத்துக்கிட்டு அவங்கள கை காலெல்லாம் கெட்டி இந்த ஒரு நைலான் கயிறு ஓட்டு இந்த துணியில தான் எல்லாத்தையும் போட்டு கெட்டி பெட்ரூம்ல போட்டு அவங்க லாக் பண்ணிட்டு 3 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. கோவை செல்வபுரம் அருகே நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். குறிச்சி நகரை சேர்ந்த சத்யநாராயணன் வெளியூரிலிருந்து வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து செல்வபுரம் போலீசாரிடம் அவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது.